ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி எப்படின்னா சாம்சங் M155G ஃபோன் மொபைல் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் அமேசானுக்கு. அது வந்திருந்தது. அந்த ஃபோனை அன்பேக்கிங் பண்ணி உங்களுக்கு அதை காட்டலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை. அதுக்காக இந்த வீடியோ போடுறேன். இதை பாருங்கள். வீடியோ நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கிங் வந்தாச்சா? இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். முதல் நாள் ஆர்டர் போட்டு அடுத்த நாள் வந்துருச்சிங்க. இது ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் சார்ஜர் அடாப்டர்னு வாங்கி அந்த கூடவே. ஆக்சுவலாக மொபைலோடு இது கொடுக்கறதில்ல, இது தனியாக தான் ஆர்டர் பண்ணணும். இது கிட்டத்தட்ட 1300 வருது. 25 வாட்ஸ் சார்ஜரு, ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது இது. ஓகே, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஓகே, இது அப்புறம் செக் பண்ணிக்கலாம். கூடவே அதுக்கு மேனுவல் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தேவையில்லாதது. சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஆனால் சரி. அதுக்கப்புறம் இது நமக்கு அந்த டெம்பர் கிளாஸ், அதையும் கூடவே ஆர்டர் போட்டேன். ஆனால் ஆக்சுவலாக இந்த டெம்பர் கிளாஸ் கொஞ்சம் லைட்டாக சின்னதாக தான் இருக்குது. ஒன்றும் பாதிப்பு ஏற்படலை ஒட்டினதுக்கப்புறம். இருந்தாலும் நல்லா இருந்தது. டச்சுக்கெல்லாம் நல்லா நைஸாக இருந்தது. அதனால் கூடவே அதையும் ஆர்டர் போட்டோம். அது ஒரு 150 ரூபா இந்த டெம்பர் கிளாஸு. ஃபோன் ஆர்டர் போடும்போது அதையும் போட்டேன். நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. பேக்கிங் எல்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த பேக் கவர்லாம் போட்டு டச் ஸ்க்ரீன்லாம் போட்டு ஆப்ரேட் பண்ணால் தான் நமக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். இது சீல் உடைக்காமல் வந்திருக்கு. சீல் ஓப்பன் நாம் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் படித்தேன், யூடியூப்லலாம் போட்டிருந்தாங்க. அதேமாதிரி சீல் ஓப்பன் இல்லாமல் வந்திருக்கு. அதனால் நானே சீல் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு திருப்தி. நாம் சீல் ஓப்பன் பண்ணுறது ஒரு திருப்தி தான். அந்த ஓப்பன் பண்ணி அது ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணும்போது அதனுடைய அந்த ஃபீலே வேறு. அது நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டிருப்பாங்க. இது நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் எனக்கு அதனுடைய அந்த ஃபீல் தெரிஞ்சுது எனக்கு. புது ஃபோன் வாங்கி ஓப்பன் பண்ணும்போது எப்படின்னு. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சிம் எஜெக்டர் பின்னு அங்கே மாட்டியிருக்கிறது பாருங்கள் சென்டரில். அப்புறம் உள்ளேருந்து வெளியே எடுத்தோம்னா அந்த சார்ஜிங் கேபிள். இது சி டைப், ரெண்டுமே சி டைப் டு சி டைப் தான். இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த மாதிரி தான் வருது. அதை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ ஃபோன் ஓப்பன் செய்யப்படுகிறது, பாருங்கள். அப்படியே அந்த ஃபோனை கையில் எடுத்தாவே அப்படியே கை மாறி ஒரு ஃபீல். அது பேக்கிங் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க, பக்காவாக இருக்குது. ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இந்த ஃபோனை பார்க்கலாம் அப்படின்னு. இந்த ஃபோனுடைய விலை கடைசியில் சொல்கிறேன். இப்போயே சொல்லிவிட்டு அதில் ஒரு த்ரில் போயிடும். நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. இதனுடைய வெயிட் 215 கிராம் வருதுங்க. வெயிட் கொஞ்சம் கூட தான் இருக்குது. இதுக்கு முன்னே M30s சாம்சங் வச்சுருந்தேன். இன்னும் என் கையில் தான் இருக்குது.
அது ஸ்டோரேஜ் கம்மி. எப்படி இருக்குது பாருங்கள், அந்த கலரு, அந்த ஃபினிஷிங்கு அற்புதம். அந்த ஃபோன் கையில் அது பிடிக்கிறதுக்கு வளருது பாருங்கள் வை. சூப்பராக இருக்குது. வெயிட் கொஞ்சம் கூட தெரியுது. அது எப்படி அப்படின்ட்டு யூஸ் பண்ண தான் தெரியும். இதனுடைய 8 GB 124 ஸ்டோரேஜ். ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்படி. பேட்ரி வந்து 6000 mAh. அப்படியே ஸ்க்ரீன் வந்து அப்படியே சும்மா பளிர்னு இருக்குங்க, புதுசு இல்லையா? அப்படி ஆன் ஆக ஆக அப்படியே மனசுக்குள்ளே ஒரு மத்தாப்பு வெடிக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி. ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடுச்சு. இனி அடுத்தது ஒவ்வொன்றா நாம் வழக்கம் போல் நம்முடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து உள்ளே போகணும். எப்படி இருந்தாலும் இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கும்போது நமக்கு நிறையா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதையெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். விலையை சொல்லிடட்டுமா? 16,500 லிஸ்ட்டில் போட்டிருந்தாங்க. அப்புறம் ரிப்பப்ளிக் டே ஆஃபர்னு சொல்லிட்டு, அது வந்து அந்த ரிப்பப்ளிக் டே ஆஃபர்னு சொல்லிட்டு கொடுத்தாங்களா, அது வந்து 14,500 ஆஃபர் போக அது கிடச்சிது எனக்கு. நல்லாயிருக்கு ஃபோன், நல்ல ஸ்பீடு எல்லாமே நல்லாயிருக்கு. அதை ஆப்ரேட் பண்ணுறது, தனியாக வீடியோ எடுத்து போட எனக்கு அந்தளவுக்கு அனுபவம் இல்லாததுனால அதை நான் போடல. அப்புறம் இந்த டெம்பர் கிளாஸு, அந்த சார்ஜிங் அடாப்டரு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1500 16,000 சம்திங் வந்தது. அது புக் பண்ணங்காட்டி அடுத்த நாளே காலையில் வந்துருச்சுங்க. ஆமாம், ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ, வெல்கம். உங்களுடைய பொன்னான காமெண்ட்ஸ் போட்டுவிடுங்க, என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இனி அடுத்தடுத்து இது மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.